நீங்கள் யாரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம், துன்மார்க்கனோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் ஒரு நல்ல ஒரு உறுதியான ஒரு இடத்துல இருங்க. என்னை ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், என்னை பரிசித்து பாருங்கப்பா, என்னை சோதித்து பாருங்கப்பா, என்னை புடமிட்டு பாருங்க, நான் என்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 26. நான் ஆண்டவரை துதிப்பேன், நான் ஆண்டவரை நோக்கிப்பேன். அப்போ இந்த 4 வார்த்தையை நான் சொன்னேன், நேற்றுக்குன்னு சொன்னேன், இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன். எப்போதும் நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டிய ஒன்று, கையை உயர்த்தி ஆராதிக்கலாம், கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்கள், கையை உயர்த்தி மன்னிப்புக்காக கெஞ்சுங்க, கையை உயர்த்தி உங்களுடையதான விண்ணப்பங்களை ஏறிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே அவர் ஜெபம் பண்ணுறார். கர்த்தாவை என்ன நீ நியாயம் நீர் என்ன நியாயம் வைங்கப்பா, எனக்கு நியாயம் வைங்கன்னு சொல்கிறார். எப்படி இருக்கும் பாருங்கள், நியாயம் வைங்கப்பா, நான் உத்தமத்தில் தான் நடக்கிறேன், என்னை நீங்கள் சோதிச்சு பாருங்கள், நான் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், உங்களைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாட மாட்டேன். அதில் உறுதியாக இருக்கார் பாருங்களேன், உறுதியாக நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் உத்தமமாய் நடக்கிறேன், நான் என் வழிகளை குறித்தும் என் நம்பிக்கையை குறித்தும் நான் உறுதியாக இருக்கிறேன், அதனால் தள்ளாட மாட்டேன். அப்பா, நீங்கள் என்னை பரீட்சித்து பாருங்கப்பா, என்னை சோதித்து பாருங்கப்பா, என்னை புடமிட்டு பாருங்கப்பா. என்ன வார்த்தை பாருங்கள், என்னை பரீட்சித்து பாருங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள், என்னை சோதித்து பாருங்கள், டெம்டேஷன்ஸு, என்னை உள்ளந்தரில் புடமிட்டு பாருங்கள், ட்ரையல்ஸ், சோதித்து பாருங்கள். டெஸ்ட்டு பரீட்சை, டெம்டேஷன் சோதனை, ட்ரையல்ஸ் புடமிடுதல், பாடுகள், உபத்திரவங்கள். அப்போ பரீட்சை, சோதனை, புடம் பாருங்கப்பா. அப்போ இந்த 3மே எதுக்காக வருது? நம்மை சோதித்து நம்மை நாமே சோதித்து அறிவதற்கு இவைகள் உதவியாக இருக்குது. உங்களுடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்குதாப்பா, உங்களுடைய சத்தியத்தில் நான் நடக்க ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தில் நான் நடக்கிறேன், நான் வீணரோட நான் உட்காரலப்பா, என்னெல்லாம் செய்யலைன்னு சொல்கிறாரு பாருங்களேன். நான் வீணரோடு உட்காரலை, வஞ்சகர்களோடு கூட நான் சேரலை, பொல்லாதருடைய கூட்டத்தை நான் பாய்க்கிறேன், துன்மார்க்கரோட நான் உட்கார மாட்டேன். இதெல்லாம் காரணம் சொல்ல பாருங்க. வீணரோட நான் உட்கார மாட்டேன், வஞ்சகர் இடத்துல சேர மாட்டேன், பொல்லாதருடைய கூட்டத்தை பாய்க்கிறேன், துன்மார்க்கரோட உட்கார மாட்டேன். கர்த்தாவுடைய துதியின் சத்தத்தை நான் தொனிக்க பண்ணுவேன், அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக. ஆமென், ஸ்தோத்திரம். குற்றம் இல்லாமையில் விளங்கும்படி கர்த்தாவை நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமை விளங்கும்படி என் கைகளை கழுவி பீடத்தை சுற்றி வருகிறேன்ப்பா. அப்போது நம்ம துதி ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நாம் பாவம் மன்னிக்கப்படணும். அந்த 2 வார்த்தை பாருங்கள். துதியின் சத்தம் அவரை பற்றி பிரசங்கம் பண்ணுவதற்காக இருக்கட்டும், அவரை துதிப்பதற்காக இருக்கட்டும், ஜெபிப்பதற்காக இருக்கட்டும், ஊழியம் செய்வதற்கு தகுதிப்படணும்னா
நீங்கள் குற்றம் இல்லாமல் இருக்கணும். அதற்காக அந்த கைகளை என்னச்சிங்க பலிபீடத்தில் கழுவி சுத்திகரித்து கொண்டு கடந்து. அதனால தான் முதல்ல வெண்கல தொட்டியில் ஒவ்வொரு நேரமும் கைகளை கழுவிக்கொள்வார்கள், கால்களை கழுவிக்கொள்வார்கள், பின்பு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போவார்கள். நாம் அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு நாம் என்ன செய்யணுமா போகணும்னு பார்க்கணும். கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் மகிமை தங்கியிருக்கும் ஸ்தலத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா. என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் மாறிக்கொள்ளாதீங்கப்பா. ஏன்னா எப்போவுமே ரெண்டு விதமான கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று பரிசுத்தவான்கள், இன்னொன்று துன்மார்க்கர்கள். நாம் துன்மார்கள் பக்கம் போயிடாதபடி, துன்மார்க்க நம்மை பிடித்து கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாய் காத்து கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 11ஆம் வசனம் சொல்கிறாரு, நானோ என் உத்தமத்தில் நடப்பேன். என்ன வந்தாலும் உத்தமத்தில் பொய், அதாவது பிழைப்புக்காக, ஏதோ சர்வைவலுக்காக, பிழைப்புக்காக, தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக, ஏதோ காரியத்தை நம்ம காரியத்தை நிர்வகிப்பதற்காக அப்படி இப்படி நடந்துடாதீங்க. கர்த்தருக்கு முன்னால் எப்பவும் உத்தமமாகவே நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக மீட்டுக்கொள்வார். எப்பவும் கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. எப்பவும் தேவனுக்கு முன்பாக நில்லுங்க. உத்தமத்தை மாத்திரம் விட்டுடாதீங்க. இப்போ இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன பார்க்குறோன்னா, சுற்றி 1000 அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடக்கலாம், ஆனால் நாமோ பரிசுத்தமாய் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் அர்ப்பணிப்போம். அதனால் நீங்கள் யாரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம், துன்மார்க்கனோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் ஒரு நல்ல ஒரு உறுதியான ஒரு இடத்துல இருங்க. என்னை ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், என்னை பரீட்சித்து பாருங்கப்பா, என்னை சோதித்து பாருங்கப்பா, என்னை புடமிட்டு பாருங்கள். நான் என்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன். நான் உண்மையை விட்டு விலக மாட்டேன், உம்மை விட்டு பிரிய மாட்டேன். உத்தமமாய் நடந்து உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 26வது சங்கீதத்தில் இதுவும் சங்கீதக்காரனாகிய தாவீதுடையதான ஒரு விண்ணப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் என்ன செய்கிறேன், குற்றமில்லாமல் என் கைகளை என்ன செய்கிறேன், கழுவி உம்முடைய பீடத்தை நான் சுற்றி வருகிறேன். நான் உம்முடைய ஆலயத்தை நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, உத்தமத்திலே நான் நடக்கிறேன். நான் செம்மையான இடத்துல நான் இருக்கிறேன்ப்பா. நான் சபையின் நடுவில் நான் உம்மை துதிக்கிறேன். நான் உமது ஆலயத்தின் தங்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, என்னை பாவிகளுடைய தானே அந்த பாவிகளோடு கூட இரத்த பிரியரோடு கூட என்னை வாரிக்கொள்ளாதையும். என்னை நான் இப்படிப்பட்டதான உமக்கு பிரியமாக நடக்கிறதுனால் துன்மார்க்கத்துக்கும் அவர்களைப் போல என்னையும் நடத்தி விடாதையும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அப்பா, இரக்கமும் கிருபையும் இருந்தால் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேனப்பா, நாங்கள் ஆமேனப்பா உமக்கு முன்பதாக கர்த்தாவே செம்மையானதை செய்து அப்பா உம்முடைய நாமத்தை ஆமேனப்பா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சபையின் நடுவிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பா கர்த்தாவே, ஆமேன், இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய தானே பாவங்கள் ஆமேனப்பா எங்களுடைய துதியினாலும் ஜெபத்தினாலும் நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் துதித்து உம்மை பாடி மகிழும் பொழுது கர்த்தாவே, நீர் எங்களை எல்லா அக்கிரமங்களுக்கு நீங்களாக்கி எங்களை மீட்டுக்கொள்வீர். எங்களை கர்த்தா இந்த துஷ்டருடையதான அப்பா ஸ்தோத்திரம் அவனுடையதான கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி காப்பீர் தேவனே. அப்பா, இந்த வேளையிலையும் அப்பா ஸ்தோத்திரம் இந்த பாவிகளோடும் இந்த இரத்த பிரியரோடும் கூட எங்களையும் மாறிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே எங்களை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.